தளபதி என்றார் அவர் மட்டுமல்ல, ரியல் தளபதி யார் தெரியுமா? தளபதி தமிழ்நாடு அரசியல் களத்திலும் தமிழ் சினிமாவிலும் தவிர்க்க முடியாத அடைமொழி. திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கான அரசியல் அடைமொழி. ஆனால் சமீப காலமாக தளபதி என்ற அடைமொழி அடிக்கடி சர்ச்சைக்கு உள்ளாகிறது. குறிப்பாக நடிகர் விஜயின் பெயருக்கு முன்னால் தளபதி என்ற அடைமொழி சேர்க்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. உண்மையில் தளபதி என்ற அடைமொழிக்கென்று நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. ஓர் அரசியல் பாரம்பரிய தொடர்ச்சி இருக்கிறது. தளபதி அடைமொழி வரலாற்று தலைவர்கள் பலரது பெயர்களை அலங்கரித்திருக்கிறது. தளபதி என்ற அடைமொழி பல வீரியமிக்க தலைவர்களின் அடையாளமாக இருந்திருக்கிறது. அந்த தளபதிகளின் வரலாற்றை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன. திராவிட இயக்க வரலாற்றில் தளபதி என்ற அடைமொழியுடன் அழைக்கப்பட்ட முதல் தலைவர் நீதிக்கட்சி தலைவர்களுள் ஒருவரான ஏ.டி. பன்னீர்செல்வம். இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றிய ஏ.டி. பன்னீர்செல்வம் நீதிக்கட்சியில் இணைந்து பணியாற்றினார். சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மக்களின் குரலாக ஒலித்த ஏ.டி. பன்னீர்செல்வம் நிதியமைச்சர், உள்துறை அமைச்சர் என்று வளர்ந்தார். பிறகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் செயல்பட்ட ஏ.டி. பன்னீர்செல்வம் தனது சட்ட அறிவு கொள்கை செறிவு காரணமாக நீதி கட்சியின் முடிவெடுக்கும் அதிகார மையங்களுள் ஒருவரானார். லண்டனில் நடந்த முதல் வட்டமேஜை மாநாட்டில் நீதி கட்சியின் பிரதிநிதியாக கலந்து கொண்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பற்றியும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதி கோரியும் பேசினார். அந்த பேச்சை கேட்ட நீதி கட்சி தலைவர்கள் ஏ.டி. பன்னீர்செல்வத்தை திராவிடர் தளபதி என்று அழைத்து மகிழ்ந்தனர். இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய போது போர்க்கால அமைச்சரவையை உருவாக்கியது பிரிட்டிஷ் அரசு. அப்போது இந்திய விவகாரங்களுக்கான அமைச்சரின் செயலாளர் பொறுப்பு ஏ.டி. பன்னீர்செல்வத்துக்கு தரப்பட்டது. பதவியேற்புக்காக பிரிட்டிஷ் இந்தியா ராணுவ விமானத்தில் லண்டன் புறப்பட்டார் ஏ.டி. பன்னீர்செல்வம். அவர் சென்ற விமானம் ஏமன் வளைகுடா பகுதிக்கு அருகே சென்றபோது திடீரென விபத்துக்குள்ளானது. அந்த விபத்தில் ஏ.டி. பன்னீர்செல்வம் மரணமடைந்தார். திராவிடர் தளபதி ஏ.டி. பன்னீர்செல்வத்தின் மறைவு திராவிட இயக்கத்துக்கு பேரிழப்பு. ஏ.டி. பன்னீர்செல்வத்துக்கு அடுத்து திராவிட இயக்க தளபதியாக உருவெடுத்தார் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. சுயமரியாதை இயக்கம் முதல் திராவிடர் கழகம் வரை பெரியாரின் நன்மை கூறிய தொண்டராக திராவிட இயக்கத்தின் தனிபெரும் தளபதியாக வளர்ந்து வந்தார் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. சுயமரியாதை இயக்கத்தின் வீரியமிக்க பேச்சாளராக இருந்தவர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. பெரியாரின் கொள்கைகளை மேடைதோறும் பேசி பொதுமக்களை சுயமரியாதை இயக்கத்தின் பக்கம் திருப்பியதில் அழகிரிசாமியின் பேச்சுக்கு முக்கிய பங்குண்டு. மேடை பேச்சோடு களப்போராட்டத்திலும் தீவிரமாக பங்கெடுத்தவர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. குறிப்பாக இந்தி திணிப்புக்கு எதிராக 1938 நடந்த முதல் மொழிப்போரின் தளபதியாக பெரியாரால் நியமிக்கப்பட்டவர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. அழகிரிசாமியின் போர்க்குணத்துக்கு உதாரணம் சிவக்கொழுந்து விவகாரம். பிரபல நாதஸ்வர கலைஞரான சிவக்கொழுந்து நாதஸ்வரம் வாசிக்கும் போது தோளில் சிறிய துண்டை அணிந்து கொள்வது வழக்கம். அப்படி ஒரு நாள் நாதஸ்வரம் வாசித்துக் கொண்டிருந்த போது மேல்சாதி ஆதிக்க மனோபாவம் கொண்ட சிலர் சிவக்கொழுந்துவின் தோளில் இருக்கும் துண்டு தங்களை அவமதிப்பதாக சொல்லி துண்டை எடுத்துவிட்டு நாதஸ்வரம் வாசிக்குமாறு வலியுறுத்தினர். ஆனால் சிவக்கொழுந்துவோ இது துண்டல்ல, வியர்வை துடைக்கும் கைக்குட்டை என்றார். அதை ஏற்காத மேல் ஜாதிக்காரர்கள் சிவக்கொழுந்து மேல் துண்டை எடுத்தே தீர வேண்டுமென மிரட்டினர். பிரச்சனை வெடிக்கும் சூழலில் நாதஸ்வர கலைஞருக்கு ஆதரவாக ஒரு குரல் வந்தது. சிவக்கொழுந்து துண்டை எடுக்காதே என்கிற அந்த குரலுக்கு சொந்தக்காரர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. அவருடைய தலையீட்டை தொடர்ந்து பிரச்சனை முடிவுக்கு வந்தது.
பெரியார் அறிவிக்கும் அனைத்து போராட்டங்களுக்கும் தாமாக முன்வந்து களமிறங்குபவராக அழகிரிசாமி இருந்தார். இந்தி திணிப்பை எதிர்க்க வேண்டுமா? இந்தி திணிப்பை செய்யும் ராஜாஜியை எதிர்க்க வேண்டுமா? தமிழ்நாடு தனிநாடு கோரிக்கையை வலியுறுத்தி போராட வேண்டுமா? கருப்பு சட்டை படை மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமா? எதுவாக இருந்தாலும் சரி, அவற்றை நிறைவேற்றும் படைக்கு தளபதியாக நின்றார் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி, செயல்பட்டார். அதன் காரணமாகவே திராவிட இயக்கத்தினரால் தளபதி என்று அழைக்கப்பட்டார் அழகிரிசாமி. பட்டுக்கோட்டை அழகிரிசாமிக்கு பிறகு தளபதி என்ற அடைமொழி அண்ணாவுக்கு வந்து சேர்ந்தது. அழகிரிசாமி போலவே பெரியாரின் தளபதியாக அண்ணா என்கிற CN அண்ணாதுரை செயல்பட்டார். இந்தி திணிப்புக்கு எதிராக முதலாம் கட்ட மொழிப்போரை பெரியார் அறிவித்த போது அதன் சர்வாதிகாரியாக அண்ணாவைத்தான் நியமித்தார் பெரியார். போராட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் அண்ணா பேசிய ஈர்ப்புமிக்க உரைகள் பல இளைஞர்களை போராட்ட களத்துக்கு அழைத்து வந்தன. சுதாரித்துக் கொண்ட ராஜாஜி அரசு உடனடியாக அண்ணாவை கைது செய்தது. அதன் பிறகு ஜின்னா, பெரியார் சந்திப்பு, அம்பேத்கர், பெரியார் பேச்சுவார்த்தை ஆகியவற்றில் எல்லாம் பெரியாருக்கு துணையாக மொழிபெயர்ப்பாளராக செயல்பட்டு பெரியாரின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக உருவெடுத்தார் அண்ணா. அந்த நம்பிக்கையின் காரணமாகவே தனது விடுதலை ஏட்டை அண்ணாவின் பொறுப்பில் ஒப்படைத்தார் பெரியார். பத்திரிகை பணியை தாண்டி அரசியல் களத்திலும் பெரியாரின் தளபதியாக மாறினார் அண்ணா. பெரியாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் நீதி கட்சியிலிருந்து விலகிய போது அவர் வகித்து வந்த பொதுச் செயலாளர் பதவியை அண்ணாவுக்கு கொடுத்தார் பெரியார். நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்த போது அந்த தீர்மானங்களை அண்ணாவை கொண்டே முன்மொழிய செய்தார் பெரியார். அந்த அளவுக்கு தலைவர் பெரியார் தளபதி அண்ணா இடையிலான உறவு நெருக்கமாக இருந்த போதும் இருவருக்கும் இடையே அவ்வப்போது பிரச்சனைகளும் உருவாகின. முக்கியமாக திராவிடர் கழகத்தில் கருஞ்சட்டை படை உருவாக்க வேண்டும் என்று பெரியார் விரும்பிய போது அதை அண்ணா ஏற்கவில்லை. அப்போது நடந்த தூத்துக்குடி திராவிடர் கழக மாநாட்டுக்கு அண்ணா வரவில்லை. அது சர்ச்சையாக வெடித்தது. அந்த மாநாட்டில் பேசிய நடிகவேல் M.R. ராதா அண்ணாவை தாக்கி பேசினார். மாநாடுகளுக்கு தலைவர்கள் வராமல் இருக்கலாம், தளபதிகள் வராமல் இருக்கலாமா என்று கேள்வி எழுப்பினார். அது மாநாட்டுக்கு வந்திருந்த அண்ணா ஆதரவாளர்களை அதிருப்திப்படுத்தியது. தொடர்ந்து பேசிய M.R. ராதா மாநாட்டுக்கு வராததன் மூலம் தளபதி கூறிய தகுதியை இழந்துவிட்டார். ஆகவே நான் சொல்கிறேன், தளபதியை இனி எந்த கூட்டத்துக்கும் நாடக தலைமைகளுக்கும் அழைக்காதீர்கள் என்றார். பெரியாரை மேடையில் வைத்துக்கொண்டு அண்ணாவை விமர்சித்த M.R. ராதாவின் செயல் சர்ச்சையை உருவாக்கியது. அப்போது அண்ணாவின் தம்பிகளுள் ஒருவரான மு. கருணாநிதியிடமிருந்து M.R. ராதாவுக்கு காட்டமான எதிர்வினை வந்தது. இத்தனைக்கும் M.R. ராதா தனது பேச்சில் அண்ணாவின் பெயரை பயன்படுத்தவே இல்லை. முழுக்க முழுக்க தளபதி என்றே பேசியிருந்தார். ஆனால் அந்த அடைமொழி அண்ணாவை மட்டும்தான் குறிக்கும் என்பதால் கட்சிக்குள் கடுமையான எதிர்வினைகள் வந்தன. சுயமரியாதை இயக்க காலம் தொடங்கி திராவிடர் கழகம் வரை பெரியாருடன் இருந்து பெரியார் அறிவித்த போராட்டங்களில் எல்லாம் பங்கேற்று பெரியாரின் தளபதியாக வலம் வந்த அண்ணா 1949 திமுகவை தொடங்கி அதன் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அண்ணா என்றுதான் எல்லோராலும் அழைக்கப்பட்டார். அண்ணாவிடமிருந்து அந்த தளபதி அடைமொழி கி. வீரமணிக்கு வந்து சேர்ந்தது. பெரியாருக்கு அண்ணா எப்படியெல்லாம் தளபதியாக இருந்தாரோ அப்படியெல்லாம் செயல்பட்டவர் கி. வீரமணி. விடுதலை ஏட்டை கவனிப்பது தொடங்கி தலையங்கம், கட்டுரை, விமர்சனம் என பெரியாரின் விருப்பங்களை எழுத்து வடிவத்துக்கு செயல் வடிவத்துக்கும் கொண்டு வந்தார் கி. வீரமணி. சட்ட நுணுக்கங்கள் தெரிந்தவர். தமிழ், ஆங்கிலம் என்ற இரு மொழிகளில் பேச எழுத வாதாடும் வல்லமை கொண்டவர் என்பதால் கி. வீரமணியை தன்னுடனேயே வைத்துக் கொண்டார் பெரியார். பெரியார் இருந்தபோது அவருடைய தளபதியாக செயல்பட்ட கி. வீரமணி பெரியாரின் மறைவுக்கு பிறகு அவருடைய கொள்கை தளபதியாகவே செயல்பட்டார்.
அதனாலேயே கருணாநிதி, எம்ஜிஆர், நெடுஞ்செழியன், அன்பழகன் உள்ளிட்ட தலைவர்கள் கி. வீரமணியை தளபதி என்றே அடைமொழியிட்டு அழைத்தனர். எமர்ஜென்சிக்கு எதிரான போராட்டம், எம்ஜிஆர் கொண்டு வந்த பொருளாதார இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டம், தமிழகத்தில் அமலில் இருந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்தபோது அதை காப்பாற்றுவதற்கான போராட்டம் என்று சமூக நீதி போராட்ட களத்தில் பெரியாரின் தளபதியாக, தமிழர் தளபதியாக தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கி. வீரமணி. இப்படி ஏ.டி. பன்னீர்செல்வம், பட்டுக்கோட்டை அழகிரிசாமி, அறிஞர் அண்ணா, கி. வீரமணி என்று பலருக்கும் அடைமொழியாக இருந்த தளபதி மு.க. ஸ்டாலினின் அடைமொழியாக மாறிப்போனது. 80களின் இறுதியில்தான் திமுகவின் இளைஞரணி செயலாளராக இருந்த மு.க. ஸ்டாலினை திமுக தொண்டர்கள் தளபதி என்று அழைத்தனர். காரணம், திமுகவின் தலைவராக கருணாநிதி இருந்ததால் அவருக்கான தளபதியாக மு.க. ஸ்டாலினை பார்த்தனர் திமுக தொண்டர்கள். மு.க. ஸ்டாலின் நேரடியாக தளபதியாக மாறியது 2001 சட்டமன்ற தேர்தலின் பொழுதுதான். திமுக தலைவர் கருணாநிதியால் தீவிரமான பிரச்சார பயணத்தில் ஈடுபட முடியாத சூழலில் கட்சியின் நட்சத்திர பிரச்சாரகராக தமிழகம் முழுக்க சென்றார் மு.க. ஸ்டாலின். இன்னும் சொல்லப்போனால் திமுக கூட்டணிக்கு பல புதிய கட்சிகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் மு.க. ஸ்டாலினின் பங்களிப்பு இருந்தது. திமுக தேர்தலில் வென்றாலும் தோற்றாலும் மக்களை சென்று சந்திப்பதில் மு.க. ஸ்டாலின் தயக்கம் காட்டவில்லை. அதேபோல திமுக நடத்திய உரிமை போராட்டங்கள் அனைத்திலும் முன்னிலையில் நின்றார் மு.க. ஸ்டாலின். திமுகவின் தளபதியாக மு.க. ஸ்டாலின் பேருருவம் கொண்ட தருணம் என்பது 2016 தேர்தல் களம்தான். திமுக தலைவராக இருந்த கருணாநிதியால் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாது என்ற நிலையில் திமுகவுக்கான கூட்டணி கட்சிகள் அமைவதில் கடுமையான நெருக்கடிகள் உருவாகியிருந்த சூழலில் நமக்கு நாமே என்ற பெயரில் மிகப்பெரிய பிரச்சார நடைப்பயணத்தை தொடங்கினார் மு.க. ஸ்டாலின். தமிழகம் முழுக்க மக்களை நேரில் சென்று சந்தித்தார். தொண்டர்களிடம் பேசினார். பொதுமக்கள் மத்தியில் திமுகவுக்கான ஆதரவு தளத்தை விரிவுபடுத்தியதோடு திமுக தொண்டர்களின் மனங்களில் நம்பிக்கையை விதைத்து திமுகவின் மெய்யான தளபதியாக களப்பணியாற்றினார் மு.க. ஸ்டாலின். நமக்கு நாமே பிரச்சாரத்தின் பலனாக 89 இடங்களை பிடித்தது திமுக. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத திமுக இம்முறை ஆகப்பெரிய எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் நெடிய வரலாற்றில் இவ்வளவு அதிக இடங்களை பிடித்த ஓர் எதிர்க்கட்சி உருவாகியிருப்பது இதுதான் முதன்முறை. அந்த தகுதியை திமுக பெற்ற தேர்தல் போராட்டத்தின் தளபதியாக செயல்பட்டவர் மு.க. ஸ்டாலின். திமுக தலைவர் கருணாநிதி மறைந்துவிட்டதால் தளபதியாக இருந்த மு.க. ஸ்டாலின் தலைவராக மாறியிருக்கிறார். ஆனாலும் மு.க. ஸ்டாலினை தளபதி என்று அழைப்பதையே திமுகவின் மூத்த முன்னணி தலைவர்கள் தொடங்கி கூட்டணி கட்சி தலைவர்கள் வரை பலரும் விரும்புகிறார்கள். இதுதான் தளபதி என்கிற அடைமொழியின் அரசியல் வரலாற்று தொடர்ச்சி. மற்றவை வெறும் கவர்ச்சி.